பாருங்க, இதான் எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா புளியங்குடியில் ஸ்பெஷல்மாங்க. அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கோவிந்தப்பேரியில் எலுமிச்சம் தோப்பு போட்டிருக்காரு. இந்த எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயங்களில் அந்த சீசன் சமயம் நல்ல விலைக்கு போவோம். இது வந்து இவர் ஃபுல்லாகவே ஒட்டுக்கட்டுதான் அவரே பண்ணிடுவாப்பில். நல்ல சரி. அதுக்கடுத்தாக்கல இவங்களே என்ன பண்ணுவாங்க, இந்த எலுமிச்சம் பழத்தில் இருக்க இந்த விதையை எடுத்து கண்ணாவும் போட்டு வச்சுருக்காங்க. அந்த கண்ணை கூட பார்க்கலாம், நல்லாயிருக்கும். எலுமிச்சம்பழம் வந்து விவசாயம் பார்க்கறதுல ரொம்ப கடினம் இல்லாமல் ரொம்ப இடம் நிறையா இருக்கணும். நிறையா இருந்து நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் எலுமிச்சத்தில் ஒரு வருமானம் எடுக்கலாம். வேறு இதில் செலவெல்லாம் வருமானம் செலவு வருஷத்தில் ஒரு நேரம் வரும். வருஷத்தில் ஒரு நேரம் வரும். அதில் கொஞ்சம் களை வெட்டுது, தண்ணி பாசனம் மட்டும்தான். அதனால் இடம் நிறையா இருந்து, அதாவது தோட்டக்கால் இருந்தால் எலுமிச்சை வச்சா ஜெயிச்சிக்கலாம். முயற்சி பண்ணுங்க. கண்ணை பார்ப்போம். இதை வந்து இந்த எலுமிச்சம் பழத்தில் உள்ள விதையில வச்சு அவரே சொந்தமாக பண்ணியிருந்தாரு. பெரும்பாலும் ஒட்டுமே அவங்களே கட்டிடுவாங்க. அவங்களே ஒட்டு கட்டி அதுலேயுமே கண் எடுத்து வைப்பாங்க. அதனால வைக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார், அந்த ஸ்டார் பழம் இருக்குல்ல, ஸ்டார் பழம், அந்த பழத்தில் உள்ள விதை இதை நாற்றாக எடுத்து போட்டிருக்காங்க. நாற்று எடுத்து வச்சுருக்காங்க. இது ரெண்டாவது வச்சுக்கலாம். எல்லாமே ரசித்து பார்த்தா வாழ்க்கையை ஜெயிக்கலாம். இவங்க பையங்க வந்து படிச்சிருக்காங்க. 2 பேரும் படித்து ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தால பார்த்தீங்கன்னா SKR லெமன் அப்படின்னு சிங்கப்பூர் வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது படிச்சுட்டு வந்து நம்ம வந்து ஒரு கம்பெனியில் போய் ஒரு ஆள்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கிறது, ஒரு சுயமாக ஒரு தொழில் பார்த்து அருமையாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். நம்மகிட்ட வந்து திறமை இருந்ததுன்னா எதனாலும் சாதிக்கலாம். அதில் அண்ணன் பையங்களாம் ரொம்ப முக்கியமாக சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எலுமிச்சை ஒரு சூப்பர் சாகுபடி விவசாயம்.